வணக்கம் உறவுகளே, சௌக்கியங்களா? இன்றைக்கி தலைப்பு காரசாரமான தலைப்பு. என்ன தலைப்பு? எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும். உலகத்தில் பெரிய குற்றம் தெரியுமா? எதிர்பார்ப்பு முதல். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற துரோகங்கள், அநியாயங்கள், ஏமாற்ற வேலைகள், அது பெரிய மன உளைச்சலாகுது. கரெக்டாக? ஸோ பழகும்போதே நம்ம என்ன பண்ணோன்னா, இவர்கள் இப்படி தான் கொஞ்சம் சின்ன ஒரு 2-3 சம்பவத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்கல அன்பு, நமக்கு கிடைக்கல உறவு, நமக்கு ஒரு ஆள் வேணும், நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் கூட என்ன ஷேர் பண்ண தெரியணும். இதை நானும் சொல்கிறேன், நானும் தவறு தான் பண்ணுறேன். எனக்கு நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ எதிர்பார்ப்பையும் ஏமாற்றங்களையும் நம்ம தான் உருவாக்குறோம். அப்போ எப்படி வாழ்கிறது? ஒரு மனுஷ உறவில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம யாருக்கிட்ட எதிர்பார்க்கணுன்னு இருக்குது? நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா? நம்ம உணர்வுகளுக்கு வேல்யூ தராங்களா? நம்மளை ஒரு மனுஷன் மதிக்கிறாங்களா? நம்ம நல்லது கெட்டதை எடுத்து நமக்கு நல்லது சொல்கிறாங்களா? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எதிர்பார்ப்பு. ஏமாற்றங்கள்ன்றது நம்ம இந்த மொட்டையாக ஒரு நம்புகிறோம் தெரியுமா? எல்லாத்தையும் கொட்டிடுறோம், ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவங்க மாதிரி நடிப்பாங்க, வெள்ளைத்தூளாக இருப்பான், அழகாக இருப்பான், குண்டாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான், ஆணோ பெண்ணோ, அவங்க அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா கதையும் எடுத்துகிட்டு ஒரு காலத்தருணத்தில் நமக்கு ஏறி வசம். அதான் ஏமாற்றம். 2வது ஏமாற்றம், நம்ம நினச்சிருப்போம் சரி நம்ம ஒரு கஷ்டம்னா கூட நிற்பான்ட்டு. கூட நிற்க மாட்டான், ஒரு வெட்டியானோட நிற்பான், நம்மளை போட்டு தள்ளுறது. அவன் வெட்டியானவங்க கூட மாறுவான். வெட்டியான். அதனால் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றம்ன்ற தலைப்பு எதுக்கு சொன்னோன்னா, எல்லார் வாழ்க்கையில் அது ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி. அது இதை தாண்டி வந்து தான் ஆகணும். சரிங்களா? எனக்கு ஆப்ரேஷனே அவன் சொல்ல முடியாது. இதய மாற்று சிகிச்சை ஒரு நாள் ஒரு மனுஷன் நடக்குது, இதய மாற்று சிகிச்சை. அதனால் எதிர்பார்ப்புகளை நம்ம எல்லாம் வாழ முடியாது. ஆனால் நம்ம யாருக்கிட்ட வைக்கணும் எதிர்பார்ப்பு வைக்கணும். அது கணவனோ மனைவியோ, இன்னைக்கு கூட கணவன் மாதிரி உறவுகள் கூட அந்தளவுக்கு இணக்கம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒன்று நம்ம இறங்கி வரணும், இல்லை அவங்க இறங்கி வரணும். இன்றைக்கி இந்த டெக்னாலஜியில் ஒருத்தர் நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பானது துரோகமாகிடுது, துரோகமானது துக்கமாகிடுது, ஏமாற்றங்கள் ஆகிடுது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பிச்சை பாத்திரம் பார்த்து பிச்சை போடணும். அது எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் வச்சுக்காதீங்க. சரியா? ஒரு பெரிய குற்றம், மனோநிலையில் குற்றம். எனக்கும் நடந்தது, உங்களுக்கும் நடந்துட்டுருக்குது, எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் நண்பன், உங்கள் JK டாக்ஸ். Bye.